விஜய் ஒரு கட்சி துவங்கியிருக்காரு, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட தைரியம் அவர் கட்சி துவங்கிறதுனா பெரிய தைரியமாக வேணும். அது பின்னணிக்கார இருக்காங்களா? உங்களுடைய வாழ்த்துக்களை எப்படி சொல்றீங்க? நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்பா பாத்தீங்கன்னா மோவர் கிராமத்துல விஜயோடைய தீவிர ரசிகை அந்த சிறுமி பெண் சிறுமி அந்த பெண்ணு வந்து ஒரு 5 இளைஞர்களால வந்து பாலியல் ரீதியான சீண்டலுக்கு வந்து உண்டாகி அவங்க வந்து உறவினர்கிட்ட சொல்ல பயந்துகிட்டு அவங்க தீயிட்டு கொளுத்திக்கிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வீடியோ வாயிலா வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் அண்ணா நான் வந்து இது போல எனக்கு நேர்ந்துச்சு, எனக்கு மருத்துவ உதவிக்கு என்கிட்ட பணம் இல்லை, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், நான் மாடு மேய்க்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி சம்பவம் எனக்கு இந்த மாதிரி கைவர்களால் நடந்துச்சு, அதனால அண்ணா நீங்க எனக்கு வந்து உதவி செய்யுங்க, என்னோட உயிரை காப்பாத்துங்கன்னு வீடியோ வாயிலா அந்த சிறுமி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. அந்த காணொலி வந்து எல்லா சேட்டலைட் தொலைக்காட்சியிலும் எல்லா யூடியூப் சேனல்லையும் ஒளிபரப்பு பண்ணாங்க. அப்ப விஜய் அவர்கள் வந்து நேரடியா வந்து அந்த பாப்பாக்கு வந்து உதவி செய்யல. அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய தம்பிகள், அந்த விஜய் கட்சியில இருக்கக்கூடிய மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல்ல இருக்கிற தம்பிங்க, அவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி வேலைக்கு போறவங்க, காய்கறி வியாபாரம் பண்ற தம்பிங்க ஆளுக்கு கையில இருக்கிற 1000, 2000, 3000 பணத்தை போட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 50,000 தொகையை வந்து கொடுத்தாங்க. அந்த தொகையை வச்சு அந்த குழந்தை வந்து மருத்துவ ரீதியான இதுக்கு மட்டும் தான் ஏற்பட்டா. அதுக்கு பிறகு மருத்துவ செலவுக்கு அந்த பாப்பாக்கு வந்து பணம் இல்லாதனால ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பாப்பா வந்து இறந்து போச்சு. நான் என்ன கேட்கிறேன் நடிகர் விஜய் அவர்களுக்கு, உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் கூரை வீடு இருக்கோ, ஏழை எளிய மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் கூரை வீடு இருக்கோ அந்த கூரை வீடெல்லாம் மாற்றி எல்லாருக்கும் வந்து ஒரு பில்டிங், அதாவது கல்வீடு கட்டி கொடுக்கறதுக்கு அவருக்கு அந்த மனம் இருக்கா? தன்னுடைய சொந்த தீவிர ரசிகை ஒரு குழந்தை தீக்காயத்தோடு ஒரு கோரிக்கை வைக்கிறா, அந்த கோரிக்கை நிறைவேற்றாத நடிகர் விஜய் சினிமா திரையில தன்னுடைய எத்தனை வயசு தெரியல, அவருக்கு 47 வயசுக்கு மேல இருக்கும். அந்த 47 வருட இளமை காலத்தை எல்லாம் சினிமா துறையில சல்லவமாக வாழ்ந்து முடிச்சுட்டு அவர் சேர்த்து வச்ச திரை உலகத்துல சேர்த்து வச்ச பணத்தை பாதுகாப்பதற்காக இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த மனப்பான்மை, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வந்து நேரடியா இறங்கி இந்த உதவி செய்ய மனம் இருக்கணும். அப்படி மனம் இருந்தா நடிகர் விஜய் அவர்களை அரசியல் பிரவேசத்தை நாங்க வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். விஜய் கட்சி தொண்டர்கள் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா எப்படி சமாளிப்பீங்க? தொடர்ந்து எனக்கு எதிராக நிறைய பேர், ஏற்கனவே நான் விஜய்க்கு வந்து நிறைய காணொலி வீடியோ வாயில நிறைய கண்டனங்கள்லாம் தெரிவிச்சு இந்த பாப்பா இறந்ததுனால நிறைய ரசிகர்கள் வந்து எனக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. சமீப காலத்துல கூட ஒரு திரைப்படம் பார்க்கும்போது ஒரு தம்பி வந்து ஒரு வண்டி லாரி மேல எழுந்து கீழே விழுந்துட்டாரு. அதுக்கு நடிகர் அஜித் அவர்கள் வந்து சினிமா துறை சினிமா வந்து சினிமாவா பார்த்துட்டு போங்க, எனக்காக நீங்க இந்த மாதிரி தியாகங்கள்லாம் யாரும் தியாகம் நிலை இந்த மாதிரி உயிர் பண்ற வேலையெல்லாம் யாரும் வச்சுக்காதீங்கன்னு அவர் அழகா ஸ்மார்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது சினிமா துறையை வந்து சினிமாவா பார்க்கணும் என் தம்பிங்க. அதுல முழுகி போயிட்டு நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த ₹1, ₹2 அந்த பணத்துலதான் நடிகர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளாகி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்கு வராங்க. ஏன் வராங்கன்னா அவங்க சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்காக. தம்பிங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க? தம்பிங்க அந்த படத்தை பாக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு எக்ஸ்போர்ட்ல எங்க ஒரு தொழிலை செஞ்சுட்டு அந்த ₹100 டிக்கெட் பார்க்கறதுக்கு உழைக்கிறாங்க. என் தம்பிங்களுக்கு என்ன செய்யுது நடிகர் சங்கமோ? நடிகர்கள் என்ன செய்யறாங்க? இப்ப என் தம்பி எங்க ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான் அப்படின்னா, ஏதோ அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா எங்களை போன்றவர்கள் நாங்க அந்த குடும்பத்துல நாங்க ஒரு பெண்ணா நாங்க ஒரு மகளா நின்று அந்த குடும்பத்தை எது நாங்க நிகழ்த்துவோம். நடிகர்கள் வந்து செய்வாங்களா? நடிகர்களை நம்பி இனி ஒரு காலங்களா என் தம்பிங்களா என் அண்ணனுங்களா திரும்பி பின்னாடி செல்லக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து கெட்டு குட்டிச்சவரா போய் உங்களுடைய அம்மா அப்பாவை பாருங்க, உங்க அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சிங்களை பாருங்க. அவங்களுக்காக நீங்க அவங்களுடைய உயிரை காப்பாத்துக்கு நீங்க உயிர் தியாகம் செய்யலாம். எவனா ஒருத்தவனுக்காக நீங்க உயிர் தியாகம் செய்யறீங்க? அவங்களால உங்களுக்கு என்ன ஆக போறது இருக்குது? ஒன்னும் கிடையாது. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கலையே, அவர் நடிக்கிறாரு, மக்களை என்ஜாய்மெண்ட் பண்றாங்க அவங்க சினிமா துறை மூலியமா, அவள் தான் போயிடுறாரு. அவர் என்ன கட்சி ஆரம்பிக்கிறாரா? இப்ப கூட வந்து புயல் பேரிடர் காலத்துல கூட பார்த்தா அஜித் அவர்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சாங்க. ஒரு கையில உதவி செஞ்சேன்னா மறு கையில நம்ம சொல்லக்கூடாது. இதுதான் நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம். ஒரு உணவு போட்டுட்டே இருக்கும் போது அவங்க பொறுப்பாளர்கள் உணவு ஒருத்தர் பரிமாறிட்டு வராங்க, பக்கத்துல விஜய் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு இங்கிதமான செயல் இது. அஜித் அவர்கள் வந்து எவ்வளவு உதவி செஞ்சுட்டு இருக்காரு, அதுல மறைமுகமா இருக்கு, யாருக்குமே தெரியாது. நாங்களா கேட்டு தெரிஞ்சுக்கினாதான் உண்டு. அதால வந்து நிவாரணம் பட்டவங்க மக்களே சொல்றாங்க இது போல எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு. இவங்களாம் அப்படியா? தன்னுடைய விளம்பரத்துக்காக நான் இவ்வளவு உதவி செய்யறேன், நான் அரசுக்கு வந்தேன்னா எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களை ஏமாத்தி நாங்க தின்ட்டு போயிடுறோம் அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க.